நாவுகள் ஈரமாகட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அறிவுலக பெருமேதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கஸாலி இமாமை சுற்றி மாணவர்கள். பாடம் என்றால் ஞானங்களை கொட்டி கொடுக்கிற இடம் அது. இமாம் கஸாலி பாடம் நடத்துகிற அந்த அவை. யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர் உள்ளே வந்தார். வந்தவர் எனக்கு ஒரு கேள்வி உண்டு என்று தொடங்கினார். இந்தி மஸ்அலா, ஒரு கேள்வி. கஸாலி இமாம் சொன்னார்கள், கேளுங்கள். கொஞ்சம் விவகாரமான கேள்வி கேட்டார். நம்மளுக்கு நிறைய அப்படி கேட்கறது உண்டு. கேளுங்கன்னு சொன்னதுதான் தாமதம். அல்லாஹு அக்பர், என்னென்னமோ கேட்பாங்க. வாழ்நாள்ல அஜர்த்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாரு, அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? கஸாலி இமாம் அவர்கள் சொல்லி விட்டார்கள், கேளுங்கள். அவர் சொன்னாரு, யகூலுல்லாஹு தஆலா ஃபீ சூரத்திர் ரஹ்மானி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவர் சொல்றது என்னன்னா, அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் சூராவுல குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரியா இருப்பானா. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு தரத்திலே இருப்பான். இப்ப வந்தவர் கஸாலி இமாம்கிட்ட கேட்டாரு, கஸாலி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன்னு. திடுதிப்புன்னு இப்படி வந்து கேள்வி கேட்டா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்னாங்க. நீங்க இங்க கவனிக்கணும், நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா நிறைவான ஆலிமுக்கு அது அடையாளம். ஏன்னா நம்மளுக்கு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது, இப்ப தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே உடனடியா அப்பவே சொல்லணும். சொல்லிட்டா அவர் பெரிய ஆலிம்னு அர்த்தம். நாளைக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க, நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாதான் சரியா கிதாபை பார்த்து சொல்றாருன்னு அர்த்தம். அதனால நான் சொல்ல வர்றது, இமாம் கஸாலியே சொல்லுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. போயிட்டாரு. இமாம் கஸாலி வீட்டுல போனாங்க. அர் ரஹ்மான்ல குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷானுடைய தஃப்சீரை எல்லாம் எடுத்து பார்த்து, ஹதீஸை எல்லாம் எடுத்து பார்த்து ஒன்னும் கிடைக்கல. என்ன பதில் சொல்ல? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? ஒன்னும் கிடைக்கல. கடைசியில கிளம்பி மறுநாள் பாடத்துக்கு வர்றாங்க. வரும்போதே மனசுக்குள்ள நினைப்பு, இன்னைக்கு அந்த ஆளு வரக்கூடாது. ஏன்னா பொதுவா மாணவர்கள் தான் வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவான்னா, வாத்தியாரு வரக்கூடாது. இது நேர் மாத்தம். அதுவும் பெரிய ஆசிரியர், ஆக பெரிய ஹெச்ஓடி, இன்னைக்கு அந்த பையன், இன்னைக்கு அந்த மாணவர் வரக்கூடாது. மாணவர்னா பெரிய ஆளு, நீங்க சின்ன பையன்லாம் நினைச்சுக்க வேணாம். வந்தவர் யாருன்னு தெரியல, இதுவரை யாரும் பார்த்ததும் இல்லை. அவர் பாட்டுல வந்திருக்கார். 5 நிமிஷத்துல இந்த நிகழ்ச்சியோட நானும் முடிச்சிருவேன். சீட்டு வந்துருச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாணி. இது நல்லா இருக்கு, கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. சில ஊர்ல எல்லாம் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் வந்து சீட்டெல்லாம் கொடுத்து முடிக்கவும்னு எழுதணும்னு ஒரு தண்ணி பாட்டில கொண்டு வந்து அப்படி வைப்பாங்க. வச்சுட்டா முடிச்சுங்கன்னு அர்த்தம். தமிழ்ல நாட்டு வழக்குல தண்ணி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பாடத்துல உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே கரெக்டா அந்த ஆளு சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டார். என்ன கஸாலி பார்த்துட்டீங்களா? பார்த்தேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். திரும்பவும் அதே பதில். போய் நைட்டு 2 ரக்காயத்து தொழுது விட்டு, அல்லாஹ் இதுக்கு ஜவாபு கொடு, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. கனவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கனவிலே காணும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. கஸாலி இமாம் பார்த்த உடனே, கேட்க ஆரம்பிச்ச உடனே நாயகம் கேட்டார்கள், கஸாலி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷானுக்கு பதில் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர், துள்ளிட்டாங்க கஸாலி இமாம். ஆமா ஆமா, என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு தெரியல, கனவுலயே சொல்றாங்க. பதில் இதுதான், நான் சொல்ற பதில நீ அவர்கிட்ட சொல்லு, அவரும் புரிஞ்சுக்குவாரு. இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா. அல்லாஹ்வுக்குன்னு சில நிலைமைகள் இருக்கு, அல்லாஹ்வுக்குன்னு சில தரங்கள் இருக்கு. லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா. அவனா அதை வெளிப்படுத்தவும் மாட்டான், தானாவும் அது வெளிப்படாது. அவ்வளவுதான் அதுக்கு பதிலு, வேற ஒண்ணும் இல்லை. மறைந்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸாலி இமாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்கல. இன்னைக்கு பாடத்துக்கு வர்றாங்க. அந்த ஆளு வரட்டும், எப்படியாவது வரணும், வராம இருந்துடக்கூடாது. முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. கடைசியா அவர் வந்தார். வந்த உடனே
கேள்விக்கு பதில் தெரிஞ்சதான்னு கேட்டுக்கிட்டே உள்ள வந்தார். அவர் கேள்விய கூட முழுசா கேட்கல. இமாம் கஸாலி சொல்லிட்டாங்க, இன்னலில்லாஹி உமூரன் லா யுப்திஹா வலா யஸ்தப்திஹா. கடகடன்னு பதில சொல்லிட்டாங்க. வந்தவர் சொன்னார், அது யாருன்னு தெரியல. யா அபா ஹாமித் அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாம். கஸாலி, அபு ஹாமிதுல் கஸாலி, உனக்கு கனவுல பதில் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர் மேல எப்பவும் அதிகமா ஸலவாத்தும் சலாமும் சொல்லிட்டே இருந்து போயிட்டார். வந்தது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரு கிடைக்கல. மலக்கா, மனிதரா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமா, வேறு யாராவதா, இல்லை அருமை நாயகமே வா. வந்தவருக்கு எப்படி தெரியும் கஸாலியின் கனவிலே நாயகம் வந்தது? சொல்லுகிறார், அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாம். கனவிலே உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பதிலை சொல்லிக் கொடுத்த நாயகத்தின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இரு. கஸாலி இமாமினுடைய உதடுகள் அன்றைக்கு உச்சரிக்க துவங்கியது. மௌத்து வரைக்கும் ஸலவாத்தை அவர்கள் எந்த நேரத்திலும் விட்டதில்லை. ஸலவாத்தோடு ஐக்கியமாக இருந்தார்கள். அல்லாஹ் பெருமானாரின் வாழ்த்துக்களில் எல்லாம் பெரிய வாழ்த்தாக இருக்கிற, வையகம் வாழ்த்திய வாழ்த்துக்களை எல்லாம் விட பெரிய வாழ்த்தாக இருக்கிற வல்லோன் சொல்லி தந்த வாழ்த்து ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து. மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அருமை நாயகத்தின் மீது ஸலவாத்திலேயே நம்முடைய நாவுகளை ஈரத்தோடு வைத்திருப்பவர்களாக, நாயகத்தை நேசிப்பவர்களாக, நாயகத்தினுடைய கடனுக்காக வேண்டி அவர்களின் புகழ்பாக்களை வஃபாத்து வரைக்கும் உச்சரிக்கிற மக்களாக நாளை மறுமையில் நாயகத்தினுடைய கரம் பிடித்து சுவனம் செல்லும் பெறற்கரும் பேறு பெற்றவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.